விளையாட்டு உலகின் பல்வேறு நிகழ்வுகளை பதிவு செய்யும் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக ஹேமநாதன். சுவாரஸ்யமான கட்டத்தை எட்டியிருக்கும் ஐபிஎல் போட்டி பற்றிய விரிவான தகவலை பார்க்கலாம் ஆடுகளம் டாப் 5 பகுதியில். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக நேற்று முன்தினம் நடைபெற்ற போட்டியில் டெல்லி அணி வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற சென்னை அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. இதையடுத்து டெல்லி அணி தரப்பில் பிருத்திவி ஷா, கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர். 17 ரன்கள் எடுத்த நிலையில் பிருத்திவி ஷா, கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 19 ரன்களிலும் ரிஷப் பந்த் 38 ரன்களுக்கும் ஆட்டமிழந்தனர். 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு டெல்லி அணி 162 ரன்களை எடுத்தது. சென்னை தரப்பில் நிகிடி 2 விக்கெட்டையும், சஹார், ஜடேஜா, தாக்கூர் ஆகியோர் தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 163 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வாட்சன், அம்பத்தி ராயுடு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். அதிரடியாக ஆடிய ராயுடு 4 சிக்சர்களுடன் 50 ரன்களுக்கு ஹர்ஷல் பட்டேல் ஓவரில் ஆட்டமிழந்தார். பின்னர் வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 128 ரன்களை மட்டுமே எடுத்து சென்னை தோல்வியை தழுவியது. டெல்லி தரப்பில் போல்ட், மிஸ்ரா தலா 2 விக்கெட்டுகளையும், லெமிச்சன், ஹர்ஷல் பட்டேல் ஆகியோர் தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். ஹைதராபாத் அணிக்கு எதிராக கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற போட்டியில் பெங்களூரு அணி 14 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர்களின் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 218 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக டிவிலியர்ஸ் 39 பந்துகளில் 69 ரன்கள் சேர்த்தார். மொயின் அலி 34 பந்துகளில் 65 ரன்கள் சேர்த்தார். 219 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய ஹைதராபாத் அணியின் தொடக்க வீரர் தவான் 15 பந்துகளில் 18 ரன்னும், அலெக்ஸ் ஹேல்ஸ் 24 பந்துகளில் 37 ரன்னும் எடுத்து அடுத்தடுத்து வெளியேறினர். வில்லியம்சன் தொடக்கத்தில் இருந்தே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி 81 ரன்களில் அவுட் ஆனார். 20 ஓவர்கள் முடிவில் ஹைதராபாத் அணி 14 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. மும்பையில் கடந்த 17ஆம் தேதி நடைபெற்ற ஆட்டத்தில் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியை 3 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வீழ்த்தியது. ஐபிஎல் தொடரின் 50வது லீக் ஆட்டம் மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் மும்பை இந்தியன்ஸ், கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகள் மோதின. டாஸ் வென்ற கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன்கள் எடுத்தது. குருணால் பாண்டியா 23 பந்துகளில் 32 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார். பொலார்ட் 23 பந்துகளில் 5 பவுண்டரி, 3 சிக்சர்களுடன் 50 ரன்கள் எடுத்தார். பஞ்சாப் அணி பந்து வீச்சில் ஆண்ட்ரூ டை 4 விக்கெட் வீழ்த்தினார். 187 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக ராகுல் 60 பந்துகளில் 10 பவுண்டரிகள், 3 சிக்சர்கள் உட்பட 94 ரன்கள் எடுத்தார். மும்பை அணியின் பும்ரா ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். He does it, it'll be 4. McClenaghan's doing press-ups. The crowd are on their feet. The owners are happy. The players' wives and family day in Vivo IPL for 2018. They have managed to defend. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் கொல்கத்தா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற கொல்கத்தா அணியின் கேப்டன் தினேஷ் கார்த்திக் பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதையடுத்து முதலில் ஆடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 19 ஓவர்கள் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 142 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது. 143 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா அணியின் நரேன் அதிரடியாக விளையாடி 21 ரன்கள் குவித்தார். கிறிஸ்லின் 45 ரன்களும், கேப்டன் தினேஷ் கார்த்திக் 41 ரன்களும் குவித்த நிலையில் கொல்கத்தா அணி 18 ஓவரில் 4 விக்கெட்டிற்கு 145 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. Yeah, looking for it. And Russell is DK. Yeah, get over. Well over, buddy. Yeah, jumping for joy. பஞ்சாப் அணிக்கு எதிராக கடந்த 15ஆம் தேதி நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் பெங்களூரு அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற பெங்களூரு அணியின் கேப்டன் விராட் கோலி பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதையடுத்து முதலில் களமிறங்கிய பஞ்சாப் அணி ரன் குவிக்க மிகவும் திணறியது. அந்த அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. கேஎல் ராகுல் 21 ரன்னும், ஃபின்ச் 26 ரன்னும், கெயில் 18 ரன்னும் சேர்த்த நிலையில் வெளியேறினர். இவர்களை தவிர மற்ற அனைவரும் ஒற்றை இலக்கு ரன்களில் ஆட்டமிழந்தனர். 15.1 ஓவரில் அந்த அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 88 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. எளிதான வெற்றி இலக்கை கொண்டு களமிறங்கிய பெங்களூரு அணியின் கேப்டன் விராட் கோலி 2 சிக்சர்கள், 4 பவுண்டரிகள் உட்பட 48 ரன்களும், பார்த்திவ் பட்டேல் 7 பவுண்டரிகள் உட்பட 40 ரன்களும் குவித்தனர். இறுதியில் பெங்களூரு அணி 8.1 ஓவர்கள் முடிவில் விக்கெட் இழப்பின்றி 92 ரன்கள் எடுத்து 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது.
It's finished now. And what a comprehensive victory. ஆடவர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை போன்று மகளிர் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரை அறிமுகப்படுத்த பிசிசிஐ திட்டமிட்டுள்ளது. இந்தியாவில் கிரிக்கெட் ரசிகர் இருந்த கிரிக்கெட் வீராங்கனைகள் பங்கேற்கும் போட்டி நடத்தப்பட உள்ளது. ஐபிஎல் ட்ரையல் பிளேயர்ஸ், ஐபிஎல் சூப்பர் நோவாஸ் என 2 மகளிர் அணிகளில் இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இங்கிலாந்தை சேர்ந்த வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். ஒவ்வொரு அணியிலும் தலா 13 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். ஸ்மிருதி மந்தனா தலைமையில் ஐபிஎல் ட்ரையல் பிளேயர்ஸ் அணியும், ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையில் ஐபிஎல் சூப்பர் நோவாஸ் அணியும் விளையாட உள்ளன. இது மகளிர் ஐபிஎல் போட்டிக்கு தொடக்கமாகவும் அடுத்த ஆண்டு ஆடவர் ஐபிஎல் போட்டி போல மகளிர் ஐபிஎல் போட்டி நடக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேஎல் ராகுலும் ஹர்திக் பாண்டியாவும் தங்களது ஜெர்சிகளை ஒருவருக்கு ஒருவர் மாற்றிக்கொண்ட சம்பவம் அனைவரிடமும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பஞ்சாப் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் மிக முக்கியமான தருணத்தில் 3 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் முதலில் விளையாடிய மும்பை 186 ரன்கள் எடுத்தது. பின்னர் விளையாடிய பஞ்சாப் அணியால் 20 ஓவரில் 183 ரன்கள் மட்டும் எடுக்க முடிந்தது. இந்த போட்டியில் பஞ்சாப் அணிக்காக விளையாடிய கேஎல் ராகுல் அதிரடியாக விளையாடி 60 பந்தில் 94 ரன்கள் குவித்தார். இருப்பினும் முக்கிய தருணத்தில் கேஎல் ராகுல் விக்கெட்டை பறிகொடுத்தார். இந்த போட்டி முடிவில் பஞ்சாப் தோல்வியடைந்திருந்தாலும் ராகுலின் பேட்டிங் அனைவராலும் பாராட்டும்படி இருந்தது. இதனால் போட்டி முடிந்த பின்னரும் மிகுந்த மன விரக்தியில் இருந்த ராகுலை கூல்படுத்துவதற்காக தனது ஜெர்சியை ராகுலிடமும் அவரின் ஜெர்சியை ஹர்திக் பாண்டியாவும் பரிமாறிக்கொண்டனர். இது மைதானத்தில் இருந்த கிரிக்கெட் ரசிகர்களை நெகிழ்ச்சியடைய செய்தது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனான தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பராக விருதுமான் சாஹா செய்த சாதனையை சமன் செய்துள்ளார். ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. இதில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணி தொடக்கத்தில் அதிரடியாக விளையாடினாலும் கொல்கத்தா அணியின் சிறப்பான பந்து வீச்சினால் 142 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்த போட்டியில் கொல்கத்தா அணியின் விக்கெட் கீப்பர் மற்றும் கேப்டனான தினேஷ் கார்த்திக் மற்றொரு இந்திய விக்கெட் கீப்பரான விருதுமான் சாஹாவின் ஒரு சாதனையை சமன் செய்துள்ளார். அந்த போட்டியில் தினேஷ் கார்த்திக் 3 கேட்சுகள் மற்றும் 1 ஸ்டம்பிங் செய்து எதிரணி வீரர்கள் 4 பேர் ஆட்டமிழக்க காரணமாக இருந்தார். தினேஷ் கார்த்திக் ஐபிஎல் போட்டிகளில் விக்கெட் கீப்பராக 4 மற்றும் அதற்கு மேற்பட்ட விக்கெட்டுகள் விழ காரணமாக இருந்தது இது 2வது முறையாகும். முன்னதாக இந்திய விக்கெட் கீப்பரான விருதுமான் சாஹா இந்த சாதனையை படைத்துள்ளார். 4 விக்கெட்டுகள் விழ காரணமாக இருந்ததன் மூலம் சாஹாவின் சாதனையை தினேஷ் கார்த்திக் சமன் செய்துள்ளார். கிரிக்கெட் விளையாடும் பல்வேறு நாடுகள் T20 லீக் தொடரை நடத்தி வரும் நிலையில் கனடா கிரிக்கெட் வாரியம் T20 லீக் தொடரை நடத்துகிறது. கிரிக்கெட் விளையாடும் பல்வேறு நாடுகள் T20 லீக் தொடரை நடத்தி வருகிறது. இதில் கனடாவும் தற்போது இணைந்துள்ளது. கனடா கிரிக்கெட் சங்கம் சென்னையின் மெர்க்குரி குரூப்புடன் இணைந்து குளோபல் T20 கனடா என்ற பெயரில் லீகை நடத்துகிறது. இந்த தொடர் ஜூன் 23ஆம் தேதியிலிருந்து ஜூலை 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் 6 அணிகள் மோதுகின்றன. ஒவ்வொரு அணிகளும் தலா 6 போட்டிகளில் விளையாட வேண்டும். இதில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும். பிளே ஆஃப் சுற்றுகள் ஐபிஎல் தொடரில் நடைபெறுவது போல் நடக்கும் என தெரிகிறது. பந்தை சேதப்படுத்திய புகார் தொடர்பாக தடை விதிக்கப்பட்ட ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் பேன்கிராஃப்டுக்கு கிளப் போட்டிகளில் விளையாட அனுமதி தற்போது வழங்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் போது பந்தை சேதப்படுத்தியதாக ஆஸ்திரேலிய வீரர்கள் மீது புகார் எழுந்தது. இதையடுத்து கேப்டன் ஸ்மித், துணை கேப்டன் வார்னர், வீரர் பேன்கிராஃப்ட் ஆகியோர் மீது கிரிக்கெட் ஆஸ்திரேலியா அமைப்பு விசாரணை நடத்தியது. கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட 3வருக்கும் தடை விதித்தது. இந்நிலையில் உள்ளூர் கிளப் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட அவர்களுக்கு அனுமதி தரப்படும் என தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் மேற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள வில்லண்டன் கிளப் அணிக்கு பேன்கிராஃப்ட் மீண்டும் விளையாட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையின் ஒரு பகுதியாக 100 மணி நேரம் தொண்டு பணியையும் அவர் மேற்கொண்டார். தடைகாலம் முடிந்த பின் மீண்டும் இவர்கள் அனைவரும் தேசிய அணியில் சேர்க்கப்படுவர் என தெரிகிறது. கிரிக்கெட் போட்டிகளில் டாஸ் போடும் பழமையான மரபை மாற்றும் விதமான முடிவை எடுப்பது குறித்து ஐசிசி தீவிரமாக ஆலோசித்து வருகின்றது. கிரிக்கெட் விளையாட வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்யும் அணிகள் அந்த நாட்டு மைதானத்தின் பிட்ச் குறித்து புரிந்து கொள்வதில் மிகவும் சிரமமாக உள்ளது. போட்டியை நடத்தும் நாடு அந்த நாட்டுக்கு ஏற்றவாறு தங்கள் இஷ்டத்துக்கு பிச்சை அமைத்து கொண்டு வருகின்றன. இதனால் அங்கு விளையாட செல்லும் அணி டாஸ் மூலம் மட்டும்தான் தங்கள் அணி பேட்டிங் செய்வதா பவுலிங் செய்வதா என்ற முடிவை எடுக்க முடிகிறது. இதனால் போட்டியை நடத்தும் அணிக்கு சாதகமாக அமைந்து விடுகிறது. விளையாட செல்லும் அணி வீரர்களின் கைகளை இது கட்டிப்போடுவது போன்று உள்ளது. எதிரணியின் இந்த தோல்வியை தவிர்க்க பேட்டிங் செய்வதா பவுலிங் செய்வதா என்பதை பிச்சை பார்த்து எதிரணி தீர்மானிக்க வேண்டும் என லீமென் தெரிவித்துள்ளார். அப்படி செய்தால் எந்த ஒரு நாடும் தங்களுக்கு சாதகமான பிச்சை உருவாக்காது. இரு அணிகளுக்கும் சிறப்பான பிட்ச் அமைப்பார்கள்.
லீமேனின் ஆலோசனையை 2019 இங்கிலாந்தில் நடைபெறும் ஆஷஸ் டெஸ்ட் போட்டியில் சோதித்து பார்க்க ஐசிசி திட்டமிட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக 2வது முறையாக இந்தியாவின் சஷாங்க் மனோகர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பிசிசிஐயின் முன்னாள் தலைவரான மனோகர் 2வது முறையாக ஐசிசியின் தலைவராக அதன் ஆட்சிக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஒவ்வொரு ஐசிசி இயக்குனரும் ஒரு வேட்பாளரை நியமிக்கலாம். 2 அல்லது அதற்கு அதிகமான இயக்குநர்களால் நியமிக்கப்படும் வேட்பாளர் தலைவர் பதவிக்கு போட்டியிடலாம். தற்போதைய தலைவர் பதவிக்கு சஷாங்க் மனோகர் மட்டும் போட்டியில் இருந்தார். இதனால் அவர் தேர்வு செய்யப்பட்டதாக தேர்தல் அதிகாரி எட்வர்ட் குயின்லேன் தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் ஐசிசியில் பல்வேறு மாற்றங்களை மனோகர் அறிமுகம் செய்தார். கடந்த 2014 நிறைவேற்றிய தீர்மானங்களை திரும்பப் பெற்றது, புதிய நிர்வாக அமைப்பு, முதல் முறையாக பெண் இயக்குனர் நியமனம் போன்றவை இதில் அடங்கும். பாகிஸ்தான் டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் ஸ்வெட்டரில் பச்சை நிறம் காணாமல் போனதால் வாசிம் அக்ரம் வேதனை அடைந்துள்ளார். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி 1990களில் தலைசிறந்த அணியாக விளங்கியது. இம்ரான் கான், வாசிம் அக்ரம், வக்கார் யூனிஸ், முஷ்டாக் அகமது, சக்லைன் முஷ்டாக், இன்சமாம் உல் ஹக் போன்ற தலைசிறந்த வீரர்கள் அந்த அணியில் விளையாடினார்கள். பாகிஸ்தான் என்றாலே ரசிகர்களுக்கு நினைவுக்கு வருவது பச்சை நிறமே. அந்த அணி ஒருநாள் போட்டியில் பச்சை நிற ஜெர்சியை தான் அணியும். டெஸ்ட் போட்டியின் போது வெள்ளை நிறத்தில் ஜெர்சி அணிந்திருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்தில் பச்சை ஒட்டி கொண்டிருக்கும். இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாட்டு பயணத்தின் போது வீரர்கள் ஸ்வெட்டர் அணிவது உண்டு. அந்த ஸ்வெட்டரின் கழுத்துப்பட்டை பச்சை நிறமாகத்தான் இருக்கும். தற்போது பாகிஸ்தான் அணி அயர்லாந்துக்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க டெஸ்டில் விளையாடி வருகிறது. இந்த டெஸ்டின் போது பாகிஸ்தான் வீரர்கள் அணிந்த ஸ்வெட்டரின் கழுத்துப்பட்டையில் பச்சை நிறத்தை காணவில்லை. இது வாசிம் அக்ரமுக்கு வேதனை அளிப்பதாக தனது ஆதங்கத்தை ட்விட்டரில் பதிவு செய்திருந்தார். இதை அறிந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இதை கவனத்தில் கொண்டு வந்த வாசிம் அக்ரமுக்கு நன்றி தெரிவித்ததுடன் பச்சை நிறம் மிஸ் ஆகியது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று கூறியுள்ளது. பல விளையாட்டு வீரர்களை அடையாளப்படுத்தி வரும் ஆடுகளம் நிகழ்ச்சியில் தற்போது தமிழ்நாடு வீராங்கனை குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு. கடின உழைப்பு இருந்தால் சாதிக்கலாம் என்பதற்கு உதாரணம் சென்னையை சேர்ந்த கால்பந்தாட்ட வீராங்கனை ஸ்னேகா. அப்பா தனியார் நிறுவனத்தில் இயக்குநராகவும் அம்மா வானொலி நிலையத்தில் வர்ணனையாளராகவும் உள்ளார். அக்கா பல் மருத்துவம் இறுதியாண்டு படித்துக் கொண்டு இருக்கிறார். ஸ்னேகா சென்னை மயிலாப்பூரில் தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்து மேற்படிப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார். தனது கால்பந்தாட்டத்திற்கு தனது குடும்பத்தினர் மிகவும் உறுதுணையாக இருந்தனர் என்றும் தெரிவித்தார். என் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப சப்போர்ட்டிவ். அதுவும் எங்கள் அப்பா வந்து எப்போதுமே ஸ்போர்ட்ஸில் வந்து போகணுன்னு தான் நினச்சிருக்காரு. அவர் ஃபுட்பால்னு நினைக்கல, ஆனால் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் நான் போவேங்கிற நம்பிக்கையில் தான் என்னை சின்ன வயசுலேருந்தே வளர்த்துருக்காங்க. கொஞ்சம் நான் போக போக கொஞ்சம் அச்சீவ் பண்ணேன். எல்லாரும் வந்து கேம்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சோடனே மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவ் ஆயிட்டாங்க. இதற்கு இடையில்தான் நாம் ஸ்னேகாவை சந்தித்தோம். உற்சாகமாக காணப்பட்டார். அதே உற்சாகத்தோடு தான் நாம் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அசத்தலாக பதிலளித்தார். அவர் பள்ளி பருவத்தில் விளையாடியது முதல் உலக நாடுகளில் விளையாடியது வரை பகிர்ந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டி ஃபுட்பால் என்னன்னா, அடுத்த நிமிஷம் கூட இல்லை, அடுத்த செகண்டே என்ன ஆகும்னு தெரியாது. ஒரு நிமிஷம் ஒரு டீம் வின் பண்ணிட்டு இருக்கலாம், அடுத்த நிமிஷம் அது ஃபுல் டோர்னமெண்ட்டையும் தோத்துடலாம். அதனால ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும் நம்மளால் என்றைக்குமே அடுத்த செகண்ட் என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த சுவாரஸ்யத்தினால தான் எனக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் தேராதூனில் தூன் கப் அப்படின்னு ஒரு டோர்னமெண்ட் விளையாடினோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு மேட்ச் போது என்னோட கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஒரு விரல் காலில். ஆனால் அந்த மேட்ச் வந்து எங்களுக்கு ரொம்ப க்ரூஷியலான மேட்சுங்கிறதுக்காக பெனல்ட்டி ஷூட் அவுட் வந்தபோது நான் ஃப்ராக்சர் ஆன காலோடையே போய் பெனல்ட்டி எடுத்தேன். நான் அதில் கோலும் ஸ்கோர் பண்ணிட்டேன். அந்த மேட்ச் நாங்கள் வின் பண்ணிட்டோம். அது எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. ஏன்னா அப்போ தான் நான் வந்து கற்றுனேன், ஃபுட்பாலுங்கிறது ஒரு இண்டிவிஜுவலோட ஸ்போர்ட் இல்லை. நம்மளுக்கு எவ்வளோ வலி எவ்வளோ எது இருந்தாலும் நம்ம டீம்னு வந்துட்டால் நம்ம அது எல்லாத்தையும் செகண்ட் போட்டு டீமோட இன்ட்ரெஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும்னு. கால்பந்தில் எப்படி ஆர்வம் வந்தது என கேட்டால் அவரின் பதில் வியப்பாக இருந்தது. நான் வந்து ஃபுட்பால் வந்து நான் 5th ஸ்டாண்டர்டோட எண்டில் இருக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து ஃபீஃபாவோட 2010 வேர்ல்ட் கப் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதை நான் டிவியில் பார்க்கும்போது என்னோட அண்ணா தான் போட்டு காமிச்சாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதனால நான் அந்த ஸ்போர்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2010 கால்பந்து உலகக்கோப்பையை டிவியில் அவரது சகோதரர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவருடன் சேர்ந்து பார்த்தது முதல் கால்பந்து அவருடன் ஒட்டி கொண்டது. அதே ஆர்வத்தில் 5வது படிக்கும் பொழுது பள்ளி கால்பந்து அணியில் சேர்ந்தார். அன்று முதல் தனது அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார்.
நான் வந்து 5th ஸ்டாண்டர்டில் ஆரம்பிச்சதுனால அப்போ வந்து எனக்கு ஸ்கூல் டீமுக்கு போகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கேச்சு நான் 6th ஸ்டாண்டர்டில் தான் டீமில் வந்து 18 டீம் மெம்பர் ஸ்குவாடில் 18th மெம்பராக உள்ளே போனேன். அதுக்கேச்சு கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலோட மெயின் டீம், அதுக்கேச்சு டிஸ்ட்ரிக்ட் டீம், அதுக்கேச்சு வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டை வந்து இந்தியன் கேம்பில் ரெப்ரசென்ட் பண்ணேன் அண்டர் 14 கேட்டகரியில். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து சிபிஎஸ்சி வந்து எவ்ரி இயர் சவுத் ஜோன் நேஷ்னல்ஸ் அதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாமும் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் பாஸ்ட் 6-7 இயர்ஸாக. அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து சிபிஎஸ்சி சவுத் ஜோனில் எங்கள் டீமை வந்து 6th டைம் கன்சிக்யூட்டிவாக சாம்பியன்ஸாக இருக்கிறதுக்கு லீட் பண்ணேன். நேஷ்னல்ஸ்லேயும் ரன்னர் அப் பொசிஷன் கொண்டு போனேன். அதுக்கழிச்சு இப்போ ரீசெண்டாக வந்து ரிலையன்ஸ் யூத் ஃபவுண்டேஷன் இது ஸ்போர்ட்ஸ் ஃபார் இந்த யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க வந்து நேஷ்னல்ஸ், சவுத் ஜோனல்ஸ் அந்த மாதிரி ஃபுட்பாலில் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் ஃபுட்பாலை இன்னும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணோன்னு. ஸோ இந்த டோர்னமெண்ட்லேயும் நாங்கள் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் எங்கள் ஸ்கூல் டீம். இந்த இயர் வந்து நான் என் ஸ்கூல் டீமோட கேப்டனாக அந்த டோர்னமெண்ட்லேயும் நேஷ்னல்ஸில் எங்கள் டீமை 2nd பிளேஸ்க்கு கொண்டு வந்தேன். ஸோ அப்படி கொண்டு வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, நாங்கள் தான் சவுத் இந்தியாவிலேருந்து இருக்கிற ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் டீம் டு கோ இன்டு த ஃபைனல்ஸ் ஆஃப் தட் டோர்னமெண்ட்டுங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் நாங்கள் வந்து அப்போ படைத்தோம். கடந்த ஆண்டு நடைபெற்ற 3000 வீரர்கள் பங்கேற்ற இங்கிலாந்து நாட்டின் புகழ்பெற்ற கிளப்பான மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்காக இந்தியாவிலிருந்து 4 வீரர்கள் தேர்வாகினர். அதில் ஒரே பெண் நமது ஸ்னேகாதான். போன வருஷம் வந்து மான்செஸ்டர் யுனைடெட் அப்படிங்கிற அந்த இங்கிலாண்டில் இருக்கிற ஃபுட்பால் கிளப்லேருந்து சில கோச்சஸ் அவங்களாம் வந்தாங்க. இந்தியா முழுக்க வந்து ஒரு செலெக்ஷன் வச்சாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கம்பைன்ட். அதில் வந்து அவங்க ஃபைனலாக 4 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணாங்க மான்செஸ்டர் யுனைடெடுக்கு போகிறதுக்கு லாஸ்ட் சம்மரில். அந்த செலக்ட் பண்ண 4 பிளேயரில் நானும் ஒருத்தர். ஆனால் இதில் என்ன எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்ததுன்னா, மற்ற 3 பேரும் பாய்ஸ், நான் ஒரே ஒருத்தி தான் கேர்ள் அந்த செலெக்ஷனில். ஆனால் மான்செஸ்டர் யுனைடெடுக்கு ஒரு கேர்ள்ஸ் டீம் இல்லைங்கிறதுக்காக நான் வெறும் அங்கே போய் அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு வந்து இங்கே வந்து என்னோட ட்ரைனிங்கில் அதே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். தற்போது 12வது முடித்திருக்கும் அவர் தனது மேல் படிப்பை இங்கிலாந்தில் படிக்க இடம் கிடைத்திருப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அனைவரும் கால்பந்து விளையாட வர வேண்டும் எனவும் தெரிவித்த அவர், அனைத்து மாவட்டங்களிலும் மாணவ மாணவியருக்கு கால்பந்து விளையாட்டுக்கான அடித்தளம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் எனவும், கல்வி வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இப்போ காலேஜ்லலாம் எப்படி ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த மாதிரி தராங்களோ, அதே போல் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் இன்சென்டிவ்ஸ், கொஞ்சம் ஏதாவது கோட்டா அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்குன்னு வச்சா இன்னும் வசதியாக இருக்கும். இப்போ எந்தெந்த குழந்தைங்கலாம் இன்ட்ரெஸ்ட் ஏற்கனவே காமிக்கிறாங்களோ, இந்த கிராஸ் ரூட் லெவலில் நம்ம இன்னும் நிறையா ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அவங்கக்கிட்ட அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அந்த டேலண்ட்டையும் நம்ம உருவாக்குறோமோ, அவ்வளோக்கு பெட்டராக நம்மளால் அந்த டேலண்ட்டை டெவலப் பண்ண முடியும், நம்மளால் அவங்கள இன்னும் பெட்டர் ஹைட்ஸ்க்கு கொண்டு போக முடியும். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து அவங்களோட குழந்தைங்கள சப்போர்ட் பண்ணணும். இப்போ ஃபுட்பால் போகணும் இல்லை ஏதாவது ஸ்போர்ட் போகணும்னு சொல்லும் போதே அவங்க வந்து எப்போவுமே வந்து இந்த 2 பாத் தான் இருக்குது, படிப்பு இல்லாட்டி வேறு அப்படி சொல்லாமல் அவங்க எந்த பாத் போனாலும் அவங்கள சப்போர்ட் பண்ணி இது பண்ணணும். உலகக்கோப்பைக்கான 28 பேர் கொண்ட மெக்சிகோ அணியில் இடம் பிடித்துள்ள மிட்ஃபீல்டர் ரஃபேல் மார்க்வெல் சாதனை படைக்க உள்ளார். பிரபல பிரேசில் கால்பந்து வீரரான நெய்மார் கடந்த ஆண்டுக்கான சிறந்த பிரெஞ்சு கால்பந்து வீரர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஃபிஃபா நடத்தும் 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை தொடரை நடத்த இந்தியா விண்ணப்பம் செய்ய திட்டமிட்டுள்ளது. ஆல் இந்தியா கால்பந்து ஃபெடரேஷன் தீவிர முயற்சி எடுத்து 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பையை இந்தியாவில் நடத்தியது. இந்த தொடர் மூலம் இந்தியாவில் கால்பந்து போட்டி மீது இளைஞர்களுக்கு அதிக ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. இதனால் 2020 நடைபெற இருக்கும் 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான பெண்கள் உலகக்கோப்பையை நடத்த விருப்பம் இருப்பதாக ஆல் இந்தியா கால்பந்து ஃபெடரேஷன் ஃபிஃபாவிற்கு தங்களது விருப்பத்தை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஆல் இந்தியா கால்பந்து ஃபெடரேஷன் பொதுச் செயலாளர் குஷால் தாஸ் கூறுகையில், 2020 நடைபெற இருக்கும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான பெண்கள் உலகக்கோப்பை தொடரை நடத்த ஏலத்தில் பங்கேற்பதற்கான அனைத்து வகை சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆண்கள் உலகக்கோப்பை அதிக அளவில் வரவேற்பு கிடைத்தது, அதே வரவேற்பு இதற்கும் கிடைக்கும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். மார்சேல் அணிக்கு எதிரான ஐரோப்பிய லீக் இறுதிப் போட்டியில் அட்லெட்டிகோ மாட்ரிட் 3-0 என வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. ஐரோப்பா லீக் இறுதிப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஒலிம்பிக்யூ டி மார்சேல், அட்லெட்டிகா டி மாட்ரிட் அணிகள் பலப்பரீட்சை நடத்தின. அட்லெட்டிகா டி மாட்ரிட் அணியின் முன்னணி வீரரான கிறிஸ்மான் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ஆட்டத்தின் 21வது நிமிடத்தில் கிறிஸ்மான் முதல் கோலை பதிவு செய்தார். இதனால் முதல் பாதி நேரத்தில் அட்லெட்டிகோ டி மாட்ரிட் 1-0 என முன்னிலை வகித்தது. இரண்டாவது பாதி நேரத்திலும் கிறிஸ்மான் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ஆட்டத்தின் 49வது நிமிடத்தில் மேலும் ஒரு கோல் அடித்தார்.
89வது நிமிடம் காஃபி ஒரு கோல் அடிக்க 3-0 என அத்லெட்டிகோ டி மேட்ரிட் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. கடந்த 2012இல் அத்லெட்டிகோ பிலிபாயா அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. அதன்பின் தற்போதுதான் அத்லெட்டிகோ டி மேட்ரிட் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. டோபி அல்ட்ரவைரல்டை 40 மில்லியன் பவுண்டுக்கு வாங்கும் முயற்சியில் மான்செஸ்டர் யுனைடெட் அணி ஈடுபட்டுள்ளது. ஐரோப்பிய கண்டத்தில் நடைபெறும் கால்பந்து லீக் ஆட்டங்கள் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டன. 2018-19வது சீசனுக்கான வீரர்கள் டிரான்ஸ்ஃபர் விண்டோ திறக்கப்படுகிறது. ஒவ்வொரு அணிகளும் தங்களுக்கு பிடித்தமான வீரர்களை அடுத்த அணியிலிருந்து வாங்க விரும்பும். அதேபோல் தங்கள் அணிக்கு தேவையில்லை என்று நினைக்கும் வீரர்களை வெளியே அனுப்பும் ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதில் தீவிரம் காட்டும். இங்கிலீஷ் பிரீமியர் லீகில் விளையாடும் முன்னணி அணியான மான்செஸ்டர் யுனைடெட் டோட்டன்ஹாம் ஸ்பார்ஸ் அணியில் பின்கள வீரராக விளையாடும் டோபி அல்டர்வேல்டுவை வாங்குவதில் முனைப்புடன் உள்ளது. இதற்காக 40 மில்லியன் பவுண்ட் கொடுக்க தயாராக இருக்கிறது. மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் செக் குடியரசின் ஃபெட்ரா விட்டோவா 3வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றார். மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவின் ஆட்டத்தில் நீண்ட போராட்டத்திற்கு பின் நெதர்லாந்தின் கிக்கி பெர்டன்ஸை விட்டோவா வென்றார். விட்டோவா ஏற்கனவே 2011-2015இல் மேட்ரிட் ஓபன் பட்டங்களை வென்றவர். இது நடப்பாண்டில் அவர் பெறும் 4வது பட்டமாகும். 2 மணி நேரம் 51 நிமிடங்கள் நடைபெற்ற ஆட்டத்தில் 10ஆம் நிலை வீராங்கனையான விட்டோவா தரவரிசை பட்டியலில் இல்லாத பெர்டன்ஸை போராடி வெற்றி பெற்றார். பெர்டன்ஸ் ஏற்கனவே மரியா ஷரபோவா, கரோலினா ஓஸ்னியாக்கியை வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறினார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டம் ஒன்றில் உலக தரவரிசை முதல் நிலை வீரராக திகழும் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் ஆஸ்திரியா நாட்டின் டொமினிக் தீமை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய டொமினிக் தீம் அதிரடி ஆட்டத்தில் நடாலை திறனடித்தார். இறுதியில் 5-7, 3-6 என்ற நேர் செட்டில் நடாலை தோற்கடித்து டொமினிக் தீம் அரையிறுதிக்கு முன்னேறினார். முதல் நிலை வீரர் ரஃபேல் நடால் அதிர்ச்சி தோல்வியடைந்து போட்டியிலிருந்து வெளியேறினார். இத்தாலியை சேர்ந்த 35 வயதான ரொபர்டோ வின்சி தொழில்முறை போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார். இத்தாலி நாட்டைச் சேர்ந்த டென்னிஸ் வீராங்கனை ரொபர்டோ வின்சி இரட்டையர் பிரிவில் 5 முறை கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் பட்டத்தை வென்றவர். 10 டைட்டிலை வென்றுள்ள இவர் ஆஸ்திரேலியா ஓபன் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்து சாம்பியன் பட்டத்தை இழந்தார். இத்தாலி ஓபன் டென்னிஸ் தொடரோடு ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் வின்சி முதல் சுற்றில் அலெக்சாண்ட்ரா குரூனிக்கை எதிர்கொண்டார். இதில் 6-2, 0-6, 3-6 என தோல்வியடைந்து சோகத்துடன் விடைபெற்றார். ஏடிபி டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் ராஜர் ஃபெடரர் மீண்டும் முதலிடம் பிடித்தார். ஜெர்மனியில் நடைபெற்ற ஹனோவர் சர்வதேச துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்திய வீராங்கனை ஹீனா சித்து தங்கம் வென்றார். ஜெர்மனி நாட்டின் மியூனிச் நகரில் வரும் 22ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உலக துப்பாக்கிச் சுடும் போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்த போட்டிக்காக இந்திய துப்பாக்கிச் சுடும் வீரர் வீராங்கனைகள் தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் ஜெர்மனியின் ஹனோவர் நகரில் சர்வதேச துப்பாக்கிச் சுடும் போட்டி நடைபெற்றது. இதில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை ஹீனா சித்துவும் பிரான்ஸ் வீராங்கனை மித்லேட் லமோலும் பங்கேற்றனர். இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட ஹீனா சித்து தங்கப்பதக்கம் வென்றார். ஹீனா சித்து ஏற்கனவே காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு இந்திய வீராங்கனையான ஸ்ரீநிவேதா வெண்கலப் பதக்கம் வென்றார். இந்த வாரம் ஆடுகளம் நிகழ்ச்சி சுவாரஸ்யமான விளையாட்டு நிகழ்வுகளை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம் நம்புறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.